ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தொடக்க நூலின் புத்தகம் ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை, நிரப்பிக்கொண்டு வந்தாளாம். நிரப்பிக்கொண்டு ரெபெக்கா துறவில் இறங்கி குடத்தை நிரப்பிக்கொண்டு வந்தாள். துறவில் ஒரு கிணறு அண்டையிலே தெய்வ மனிதன் நிற்கிறான். ஆபிரகாம் மூலமாய் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனுக்கு சொன்னார், ஆபிரகாம் உனக்கு முன்னதாய் கர்த்தருடைய தூதன் கடந்து போவார் என்று சொல்லி விசுவாசித்து அனுப்புகிறார். தன் குமாரனுக்கென்று ஒரு பெண் கொள்ளும்படியாய் அவன் திட்டத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தொடங்கி கர்த்தரை நடத்துவார் என்று சொல்லி தேவதூதன் உனக்கு முன்னு செல்வார் என்று சொல்லி சொன்ன பகுதியை தான் இன்றைக்கு நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அந்த தேவ மனிதன் கிணற்றண்டையில் அமர்ந்து எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கின்ற மகளே, என் எஜமானின் குமாரனுக்கு நியமிக்கப்பட்ட மகள் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்து ஜெபிக்கிறார். இந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே அந்த 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்று கர்த்தர் என்று 24 முறை வருவதை நாம் காண முடியும். அந்த ஊழியர் என்று சொல்லி 20 முறை வருவதை பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது ஜெபம் பண்ணினார் என்று 8 முறை அந்த ஊழியக்காரன் மறுபடியும் கர்த்தரை நோக்கி இந்த 24 முறை கர்த்தர் என்று வருகிறது அல்லவா, அவன் ஜெபிக்கிற ஊழியக்காரனாக இருக்கிறார். நீங்களும் நானும் ஜெபிக்கிற மனிதனாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் நிரம்பணும் பரிசுத்த ஆவியினால். அவளோ நிரம்பிக்கொண்டு தன்னுடைய குடத்தை கொண்டு, வெறுமையான குடத்தை கொண்டு தண்ணீரை ஊற்றி நிரப்பி அதை எடுத்து கொண்டு வந்தாள். ஒட்டகத்துக்கும் அவருக்கும் கொடுத்தாளா. ஆம், எனக்கு அருமையானவளை பாருங்கள். நாம பரிசுத்த ஆவியால் நிரப்பினா நமக்கு வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் நேர்த்தியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவள் தண்ணி தான் கொடுத்தா. இந்த ஊழியக்காரனுக்கு ஒட்டகத்துக்கு தண்ணி தான் கொடுத்தார். ஆனால் ஊழியக்காரன் அவளுக்கு என்ன சொன்னார்? பொன்னாலான காதணியும் கடகம் காப்பும் கொடுத்தாராம். வேதம் சொல்கிறது தண்ணீர் கொடுத்த மனிதனுக்கு ஊழியக்காரன் மூலமாய் இதை கொடுத்தார். நீங்கள் உங்களையும் என்னையும் அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போனா பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுப்பார், பரிசுத்த ஆவியின் கிருபையை கொடுப்பார், பரிசுத்த அக்கினியால் நிரப்புவார், உங்களை மீன் எடுத்து பயன்படுத்துவார். உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். 10 ஒட்டகமாக ஒரு ஒட்டகம் 100லிருந்து 150 லிட்டர் தண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ எத்தனை குறைஞ்சபட்சம் 1000 லிட்டர் 1500 லிட்டர் தண்ணியை தூக்கி சுமந்திருப்பா ஒரே ஒரு லேடி, ஒரே ஒரு வாலிப பிள்ளை. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது? நம்ம எப்படி இருக்கிறோம்? யாருக்கோ ஏதோ செய்கிறோமா? தேவ மனிதன் தேவ சமூகத்தில் அமர்ந்த பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரித்து அந்த இடத்துக்கு அதே நேரத்துக்கு அவளை கொண்டு வந்தார். சரியான வழியிலே சரியாய் நடத்துகிற தேவன். நன்றாய் கவனிங்கள். யோனாவை மனம் திருப்பும்படியாய் கடலிலே தூக்கி என்னை வீசுங்கள் என்று சொல்லி யோனா தன்னை அர்ப்பணித்த போது கூட அவளை காக்கும்படியாய் சரியான வேளைகளை ஒரு மீனை அனுப்பின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். தேவ திட்டத்துக்கு நேராக வரும்பொழுது பரிசுத்த ஆவியினால் நம்மை நடத்தி கொண்டு வருவார். அல்லேலூயா. யோனா விலகி போனாலும் சரியான வழிகளை கொண்டு வந்தார் நினிவேக்கு. உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியால் நிரப்போம் என்று சொன்னால் அவள் என்னையும் உங்களையும் சரியான பாதையில் அவர் நடத்துவார். அவள் குடத்தை நிரப்பினாள். இன்றைக்கு நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்படும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். நிரப்பி கொடுத்தவள் மாத்திரமல்ல, சரியான தனக்கு ஏற்ற எதிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு மணவாளனை கர்த்தர் நியமித்து அவளுக்கு கொடுத்தார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்றை இன்றைக்கு ஆண்டவர் செய்யும்படியாக விரும்புகிறார். பரிசுத்த ஆவியில் நிரம்புங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறுங்கள். தேசத்திற்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதம் ஊற்றாய் நீங்கள் மாறுவீர்கள். நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர் 120 பேர் பெந்தெகோஸ்தே நாளிலே நிரப்பினது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் வெறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லி நிற்காதபடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்னாரே, தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்னவர், வறண்ட நிலங்களை ஆறுகளாய் மாற்றுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரிடத்திலே அர்ப்பணிங்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ரெபெக்காள் தன் குடத்தை நிரப்பினது போல
எங்கள் ஆத்துமாவை எங்கள் ஆவியினால் தகப்பனே எங்கள் உம்முடைய வல்லமையினால் நிரப்ப எங்களுக்கு கிருபைதாரும். ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதம் ஊற்றாய் ஒவ்வொருவரும் விளங்கும்படியாய் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.